Hi friends, welcome to Sri Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். மண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 5:30க்கு அந்த மாதிரி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வெளியில மட்டும் வாக்கிங் போயிட்டு வெளியில வாசல்ல கோலெல்லாம் போட்டு முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா சமையல் ஸ்டார்ட் பண்ற டைம் வந்து 6:15 ஆயிடுச்சு. 6:10 6:15 அப்படி ஆயிடுச்சு. உள்ள வந்துட்டு அரிசி ஊற வச்சிட்டு இங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் பாசிப்பயிறு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார். அது வந்து சாம்பார் வந்து பொங்கலுக்கும் நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதால வந்து நான் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். பருப்பு வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காய்கறியெல்லாம் நறுக்கிற கேப்பில் இந்த பருப்பு வெந்துடும். உடனே வந்து சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுறது. அதுக்கப்புறம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு நாட்டு சக்கரை தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சக்கரை யூஸ் பண்ணி. நாட்டு சக்கரை தான் வந்து எல்லாருக்குமே வந்து டீ காஃபி எதுக்காக இருந்தாலுமே நாட்டு சக்கரை மட்டும்தான். இவர் பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் வந்து காஃபி டீ கேட்குறது காலையில். அந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து கேட்டார். என்ன அப்படின்னு கேட்டால், நீ அப்போ தான் குடிப்ப பசியோடு இருப்பேன்னு சொல்லுவேன் மார்னிங் எழுந்து, அதனால தான் வந்து பார்த்தா இன்றைக்கி நான் டீ போட சொன்னேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா 6:15க்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணி 7:15க்குலாம் முடிச்சாச்சு. கத்திரிக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், இதுதான் மதியம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்கு பொங்கலுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக செஞ்சேன் பொங்கல். அது வந்து எனக்கே வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பத்தலை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரிய பாப்பா என்ன சொல்கிறான்னு கேளுங்க. பொங்கல் சாம்பார் ரவுண்டு கட்டி அடிக்கிறியே, எப்படி இருக்க? இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது தங்கம்? எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. கடலையும் வெல்லம் போட்டால் இன்னும் நல்லது. பட் வந்து வெல்லம் எங்கள் வீட்டில் தீர்ந்துருச்சு. அதனால் சரி சக்கரை பாப்பா கேட்டால், அதனால் கடலையும் சக்கரையும் போட்டு அரைச்சாச்சு. இதான் ஸ்நாக்ஸுக்கு பால் பவுடர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாம் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு லன்ச் வந்து பேக் பண்ணி பேக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் வந்து மார்னிங் எப்போவுமே எங்களுக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.